அம்மா, இவ ஒரு அப்பாவி பொண்ணு, யாருன்னு தெரியல. எப்படியோ இந்த சந்தையில வந்து மாட்டிக்கிட்டா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ கூட்டிட்டு வந்து வேலை முடிஞ்சது தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. விவரம் தெரியாத ஒரு பொண்ணு. இவளை நான் சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேம்மா. அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். சரி, அப்படியே பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். அவர் இப்ப மருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. சரி. அப்ப நான் வரேம்மா. சரிம்மா. ஆமா, அந்த பொம்பளை புள்ள எங்க போச்சு? இங்க எங்கேயும் ஆளைய காணோம். இல்ல எல்லாரும் சேர்ந்து அவள ஒரு வழி பண்ணிட்டீங்களா? எங்க இருந்தோ வந்தா முதலாளி, அதே மாதிரி சொல்லிக்காம போயிட்டா, அவ்வளவுதான். வழக்கமா நான் பாக்குற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயுமே இல்லையே. இங்க பாருப்பா, வீட்டுல அம்மாவும் அப்பாவும் நல்லா திடகாத்திரமான அண்ணன் தம்பி இருந்து கூட பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல வாழ முடியாத நிலைமை இருக்கு. இதுல ஊரு பேர் தெரியாம அழகா ஒரு பொண்ணு தனியா வந்தா விட்டு வைப்பாங்களா? காலம் கெட்டு கிடக்குது. கருணையே நிறைஞ்சிருக்கிற கர்த்தரு எதுக்காக இப்படி ஒரு ஜீவனை படைக்கணும்? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. அதனாலதான் படைச்சவன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் அனுப்பி வைக்கிறான். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவனை திரும்ப கூப்பிடுவான். என்ன நான் சொல்றது சரிதானே? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அத உங்க அம்மா கிட்ட போய் கேள்றா பண்ணாட. அட, இதெல்லாம் மொட்டுமா? இத பறிக்க வேண்டாம். ஓ, என்ன சொன்னாலும் புரியாதா? சரியான லூசு பொண்ணுகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இதையெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறது? எங்க சமைக்கிறேன்னு சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்குது. ஆமா, நான் சொல்றது உனக்கு கேட்கல? அத மொத்தமா நீ புடிச்சு இழுத்தீனா காய் மட்டும் இல்ல, செடியும் அருந்து விழுந்துடும். சரியா? எப்படி சொன்னாலும் புரியலன்னா என்ன பண்றது? செடி போனா உனக்கு என்ன இல்ல? இப்ப அந்த சாவித்திரி கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? பரவாயில்லண்ணே. என்ன விஷயம் சங்கரன் அண்ணே? முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது. புதுசா ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதா இல்லையா? சந்தோஷத்துல நான் அப்படியே துள்ளி குதிக்கிறேன் பாரு. சும்மா கிண்டல் பண்ணி என் வாயை கிளறாத. இங்க பாரு சுசீலா, பழமான நெல்லிக்காயும் பெரியவங்க சொன்ன வார்த்தையும் ரெண்டும் ஒண்ணுதான். முதல்ல கசக்கும், அப்புறம் இனிக்கும். அந்த இனிப்பை தேடிதான் இப்பெல்லாம் நீங்க இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. உன்ன ஆமா ஆமா, சர்க்கரையால எறும்பு வந்து அரிச்சுக்கிட்டு இருக்குது பாரு. பேச வந்துட்ட. இந்த எறும்பு அரிக்கிறது எங்கன்னு நான் சொல்லவா? சொல்றவங்க கிட்ட சொல்றேன். பாவம்மா, எதுக்கு நீ அந்த சங்கரன் அண்ணனை டென்ஷன் ஆக்குற சொல்லு? அவர் ரொம்ப அப்பாவிமா. அடடே, நீ ரொம்ப கில்லாடியான ஆளு போல. நல்ல திறமையான விவசாயிலாம் மாதிரி சூப்பரா வேலை செய்றியே. போதும், இன்னைக்கு இது போதும். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டே நின்னா ராத்திரி என்னால சமைக்கவே முடியாது. வா போலாம். நான் இப்போ உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு நீ வருத்தப்படாதம்மா. நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். போதும் போதும், அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாம். ஆமா, இந்த பைக்குள்ள அப்படி என்னதான்? கொஞ்சம் பழைய துணிமணிகளை வச்சிருக்கேன். சரி சரி, போ சொல்லு. கிளம்பு கிளம்பு. ஓகே.
ஏய் நில்லு ஏய் ஏய் கத்தாத ஏய் ஏய் சும்மா இரு. ஏய் உன்னை நீ சும்மா விட மாட்டேன் ஏய் ஏய் கத்தாத நிற்கிறார் ஏய் அமைதியா ஏய் சும்மா இரு, கத்தாத ஏய் நில்லு ஏய் 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 என்ன சாவித்திரி அம்மா சீக்கிரமா கடவுள்கிட்ட வேண்டுதலா சொல்லிட்டீங்க போல இருக்கு. கம்ப்ளைண்ட் சொல்றதெல்லாம் நான் எப்பவோ நிறுத்திட்டேன். இப்ப நூத்துக்கணக்கான விஷயங்களை அவரும் பார்த்து நடத்தணும்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள்லாம் இங்க வரமாட்டாங்க. அவர் எப்போதுமே தனியா தான் இருப்பாரு. அந்த டைம்ல தான் நான் நிறைய குற்றம் குறைய சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு பெருமூச்சு சவுண்டு கேட்டாதான் நான் அங்க இருந்து கிளம்பி வருவேன். நீங்க சொல்றது நல்லதுதான், நல்ல விஷயம் தான். இதான் உண்மையான பக்தியும் கூட. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க. ராஜா வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. அட எதுக்குமா அதெல்லாம்? ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. இல்ல பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாம்மா பழத்தை சாப்பிடு. அடிக்கடி என் வீட்டுக்கு வரணும், சரியா? அப்ப நாம போலாமா?